அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 7 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை மிக வலுவாக 7 கிரகநிலைகள் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கடக்க போகின்றன. திருக்கணிதத்தின்படி 6 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை கடக்கின்றன. லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற போகிறார். எனவேதான் உங்களுடைய வாழ்வில் அதிசயம் நிகழ போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வலுவாக சனி திருக்கணிதத்தின்படி லாபத்தில் வலம் வந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மார்ச் 6 முதல் முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப் போகிறார். அதற்கு முன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ராகுவுடன் இணைந்து, ராகு மட்டுமல்ல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் என இருவாரியான கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. அதே வேளையில் சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களை இந்த வாரத்தில் வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானும் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7 கிரகநிலைகளை இந்த வாரத்தில் வலுப்படுத்துகிறார். வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிசயம் ஒன்று நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை சொல்லிக் கொடுக்கும் தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. மட்டுமல்லாது இதுபோன்ற அதிசய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வேளையில் பல எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும் என்பது முன்னோர்களின் முதுமொழியாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நீண்ட தூர பயணத்தை ஒரு நபர் மேற்கொள்கிறார். அந்த நபர் பயணம் மேற்கொள்ளும் போது நடுவே ஒரு பாலைவனம் வருகிறது. அந்த பாலைவனத்தையும் கடந்து செல்ல வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கிறது. அப்படி அந்த பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் தண்ணீர் தாகம் எடுக்க தண்ணீரை பார்த்தால் தண்ணீர் ஏற்கனவே நெடுந்தூரம் பயணம் செய்ததால் தீர்ந்து விடுகிறது. தண்ணீரை நிரப்பலாம் என்று பாலைவனத்தில் ஏதேனும் பகுதி வாய்ப்புகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் எங்கும் தண்ணீரை நிரப்புவதற்கான வாய்ப்பே இல்லை. தூரத்தில் ஒரு குடிசை ஒன்று தெரிகிறது. உடனடியாக அங்கு விரைந்து சென்று பார்க்கிறார். அப்போது வெளியில் ஒரு அடி பம்பு ஒன்று இருக்கிறது. அந்த பம்பை பார்த்தவுடன் ஆனந்தத்தில் அதில் இருந்து தண்ணீர் குடிக்கலாம் என்று அந்த பம்பை இயக்க முயற்சி செய்கிறார். பலமுறை அந்த பம்பை அடித்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. உடனடியாக வீட்டிற்குள் சென்று பார்க்கலாம் என்று உள்ளே சென்று பார்க்கிறார். அப்போது ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் எடுத்து குடிக்கலாம் என்று போக அந்த பாட்டிலுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து விடாதீர்கள். இந்த தண்ணீரை வெளியே இருக்கக்கூடிய அந்த பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு அந்த பம்பை அடிக்க முயற்சி செய்யுங்கள். அதிலிருந்து தண்ணீர் நிறைய வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இவருக்கு ஒரு குழப்பம். இந்த தண்ணீரை இப்போதே குடித்துவிட்டால் நமது தாகம் தீர்ந்துவிடும். வெளியில் சென்று ஊற்றிவிட்டு தண்ணீர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் அங்கு எழுதியிருக்கிறபடி செய்யலாம் என்று இந்த தண்ணீரை பம்பில் ஊற்றிவிட்டு தண்ணீர் இறைக்க ஆரம்பிக்கிறார். தண்ணீர் சிறிது நேரத்தில் நிறைய வருகிறது. அவருக்கு தேவையான அளவு குடித்துவிட்டு அவருடைய பாட்டில்களிலும் நிரப்பிவிட்டு மறக்காமல் வீட்டினுள் இருந்த அந்த பாட்டிலிலும் தண்ணீர் நிரப்பி விட்டு அந்த பாட்டிலை கொண்டு போய் அந்த பாட்டில் இருந்த இடத்திலேயே வைக்கிறார். அந்த இடத்தில் கீழ் இருந்த வாசகத்தின் கீழ் அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அது என்ன குறிப்பு என்றால், இது நன்றாக வேலை செய்கிறது, வருகிறவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு பின்னால் வரக்கூடிய நபர்களுக்கு அதை விட்டு செல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நமது முன்னோர்கள் ஜோதிடத்தை ஒரே நேரத்தில் கணிக்கவில்லை. ஒவ்வொரு நிறையையும் ஒவ்வொரு கிரக அமைப்பையும் துல்லியமாக கணக்கிட்டு அதன்படிதான் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற அதிசய நிகழ்வுகள் நடைபெறும் போது நிச்சயமாக வாழ்வில் எதிர்பார்ப்பது
நினைப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடும். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் பல கிரகநிலைகள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நவ கிரகங்களுமே தொழில் ஸ்தானத்தை கடந்து செல்கின்றன அல்லது தொழில் ஸ்தானத்தில் தங்களது சுப பார்வையை பதிக்கின்றன. இப்படி தொழில் ஸ்தானத்தை 9 கிரகநிலைகளும் வலுப்படுத்தும் சிறப்பான வாரமாக இந்த தருணம் அமைவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 9 கிரகநிலைகளுமே மிக சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை விட நல்ல வாய்ப்புகள் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். சற்று சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது. திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழல்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கைகூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான சங்கடங்கள் மறைந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு குடும்ப வருமானத்தை உயர்த்தும் தருணமாக அமைய போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற யோகம் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. பலருக்கு வெளிநாடு சென்று அங்கு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது. தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் அனுகூலமாக இருப்பதால் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை இந்த வாரத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உற்பத்தி மற்றும் வியாபாரம் அமோகமாக அமைவதோடு புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு பல மடங்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது தனித்திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. எனவே வருமானம் பல மடங்கு உயரும். அரசியல் சார்ந்த பணிகளில் முழுவதுமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உண்டு. மாநில அரசின் சலுகைகளை எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் மக்கள் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வியூகங்களை சிறப்பாக மேற்கொண்டு மக்கள் மனதில் செல்வாக்கை உயர்த்தும் தருணமாக அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களும் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு